पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். நாம் இப்பொழுது எம்பெருமான் திருவேங்கடமுடையாருடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 513வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் போத்தா என்பது. இந்த திருநாமத்துக்கு விளக்கம் சொல்ல வந்தவுடனே எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஞாபகம் வரும். ஒரு மகாபாரதம் சொல்லிட்டு இருந்தார். நான் ஆர்வத்தோடு கேட்டேன். அபிமன்யு மாண்டு போயிட்டான். இளம் வீரன், ஸ்டார். வருங்காலத்தில் அவன் தான் தம் பாரத தேசத்தை காப்பாற்ற போகிறான் என்று துரியோதனன் உட்பட எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒப்பற்ற வீரன். 16 ஆண்டுகள் நிரம்பவில்லை, பச்சிளம் பாலகன். அவன் போரிலே 5 மகாரதர்களாலே சேர்ந்து கொல்லப்பட்டான். யுத்த தர்மத்துக்கு ரொம்ப முரண்பட்ட விஷயம். ஒருவனை 5 பேர் சேர்ந்து அடித்து கொள்றதுங்கிறது இந்த கொலை வெறியில் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். போரில் அப்படி பண்ண மாட்டாங்க. தர்ம யுத்தத்தில் ஒருவனோடு நேரடி யுத்தம் பண்ண வேண்டும். அவனை 5 மகாரதிகள்னு சொல்லக்கூடிய பெரியவர்கள் கலந்து யோசித்து கொலை திட்டம் வகுத்தார்கள் பாரத யுத்தத்தில். ஏன்னா அவனை நேரம் நின்று சண்டை பிடிக்க முடியல. அவன் வில்ல கட் பண்ண முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். அதனால் கர்ணன் சொன்னான் துரியோதன்ட்ட, இதோ இருக்கணுமேன்னு இருக்கேன் இந்த போர்க்களத்தில், இந்த அடி தாங்க முடியல, அப்படி அடிக்கிறான், ஓடுறது தான் பெஸ்ட்டுன்னு தோன்றதுங்கிறான். அப்படி எல்லாருக்கும் பயத்தை கிலியை உண்டாக்கி யுத்தம் பண்ணுறான். சின்ன பையன், அவனுக்கு கூட துணைக்கு யாரும் இல்லை. ஏன்னா அந்த சக்கர வியூகம்ங்கிற வியூகத்தை அமைச்சிருக்கார் துரோணர். அந்த சக்கர வியூகத்தை பிளந்து கொண்டு வந்தான் அபிமன்யு. அந்த பிளவையில் உள்ள வந்துட வேண்டியதை அபிமன்யுக்கு உதவி செய்ய வேண்டியது என்று பாண்டவர்கள் திட்டம். ஆனால் அதை தடுத்து விட்டான் ஜெயத்ரதன்கிற துரியோதனுடைய தங்கையின் கணவன். அவன் நடுவில் போர் பண்ணிட்டான். அவனை வென்று பாண்டவர்களால் உள்ளே நுழைய முடியல. அதனால் உள்ளே தனியாக மாட்டிக்கொண்டான் அபிமன்யு. தனியாக மாட்டிக்கொண்ட அபிமன்யுவை இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறான். ஆனால் அத்தனை பேரையும் அடிக்கிறான். எத்தனை அஸ்திரங்கள் அபிமன்யு மீது வந்து விழுந்தாலும் அத்தனையும் கடல் அலைகள் கம்பீரமாக முழங்கி கொண்டு வந்து அந்த மணல் கரை எட்டினவொடனே ரிசீட் ஆகிறா மாதிரி போயிடுது. அப்படி யுத்தம் பண்ணுறான். இவனை தனியாக அடித்து கொல்ல முடியாது, கூட்டணி போடணும்னாங்க. எப்படி கூட்டணின்னா, துரோணர் சொன்னார், கர்ணா நீ சொல்கிறது கரெக்டு, இவனுடைய வில்லுடைய நானே நீ பின்பக்கத்தில் இருந்து பானம் போட்டு கட் பண்ணு, அப்புறம் நாங்கள் இவனுடைய சாரதை வெட்டிடுறோம்.
இந்த குதிரையை போக்கடிப்போம். அப்புறம் முன்பக்கத்தில் அவனுக்கு எந்த ஆயுதம் எடுத்தாலும் அதை பானத்தால் வீழ்த்து தகர்த்தி அவன் நிராயுத பாணியாக குதிக்கும்படியாக பண்ணுவான் தேர்ல. அப்புறம் நமக்கு வெற்றி தான். அந்த சமயத்தில் துரியோதனனுடைய தம்பி துஷாசனன் பிள்ளையும் அபிமன்யும் யுத்தம் பண்ணுறாங்க. அந்த யுத்தத்தில் இவர்கள் திட்டம் தீட்டினபடியே சம்பந்தமில்லாத ஆச்சாராங்க. ஏன்னா யுத்தம் அபிமன்யுவுக்கும் துஷாசன் மகனுக்கும். இவங்க சண்டை வேறு இடத்துல யார் யாருமே சண்டை போடணும். அதை விட்டு அங்கே குழுவி அபிமன்யு துஷாசன் பிள்ளையோட சண்டை போடுறதை ரசித்து கொண்டு இருப்பது போல தாங்களும் அபிமன்யுவை தாக்கினார். அபிமன்யுவின் பின்னால் இருந்து பானம் போட்டு அவனுடைய வில் நானே அறுத்தான் கர்ணன். மற்றவர்கள் துணை செய்ய அபிமன்யு அந்த யுத்தத்தில் கீழே குதிச்சான். கையில் ஒரு கதையை எடுத்துங்க. அப்படி குடித்த அபிமன்யுவை தானும் கதையை தூக்கிண்டு அடிப்பதுக்கு குதித்தான் துஷாசனுடைய மகன். அப்படி 2 பேரும் கதா யுத்தம் பண்ணினார்கள். அந்த யுத்தத்தில் கூட இவர்கள் துஷாசன் மகனை புரோத்சாகிச்சுட்டே இருக்கா. பேஷ் பேஷ் அடின்னு தனியாக மாட்டிக்கொண்டான். ஒரு ஸ்பெக்டேட்டர் அவங்க சப்போர்ட் இல்லை. அப்படி கிரவுண்டில் 4 அடித்தா ஒருத்தரமே கைத்தறிலாம் பேட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கும்? சார் அப்போசிட் கார்ட்ஸ் வெளிநாட்டு சார், அவன் கண்ணிலுக்கு தான் அவன் கை தட்டுவான் சார், உமக்கு மாட்டான் சார்னா கூட என்ன பார்ஷியல் க்ரௌட் அப்படிங்கிறான். அங்கே அவனுக்கு ஒருத்தர் கிடையாது அபிமன்யுவுக்கு அந்த யுத்த களத்தில். அப்போ அபிமன்யுவை இவர்கள் அடித்து கீழே வீழ்த்தினார். அபிமன்யு கீழே விழுறதுக்கு முன்னாடி துஷாசனுடைய பிள்ளையும் அடிச்சு அவன் மயங்கி விழுந்துட்டான். அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்ற மயக்கம் தெரிஞ்சு எழுந்துட்டான். எழுந்துட்டவுடனே அப்போ அபிமன்யு மயங்கி கீழே கிடக்கிறான். அபிமன்யு ஓங்கி அடித்தான், கொண்டுட்டான். இப்படி அபிமன்யு மாண்டு போன கதை பாண்டவர்களையே நிறைவுடைய செய்தது. சாயங்கால வேளையில் நடந்தது. சூரிய பகவான் இந்த கோர காட்சியை பார்த்து ச்சே அப்படின்னு வெட்கி தலை குனிஞ்சு கடலில் விழுந்த மாதிரி அஸ்தமிச்சுட்டு போயிட்டான். இந்த யுத்தத்திலே இப்படி அபிமன்யு ஆண்டு போனான் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். இதே செய்தி அர்ஜுனுக்கு தெரியாது. ஏன்னா அர்ஜுனனை சில பேர் சூளுரைத்து என்னை வைத்தால் அன்றி நீ வெளியில் யாரோட யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்திருக்கான். அந்த சம்சப்தர்களோட கொஞ்சம் தூரத்தில் தனியாக சண்டை போட்டிருக்கான். ஒரு வழியாக திரும்பி வரைச்சே அர்ஜுனுடைய மனசு ஒரு நிலையில் இல்லை. ரொம்ப துயரத்தில் முகம் வெளுத்து போச்சு. என்னவோ பேட் நியூஸ் வர போகிறதுன்னு நெஞ்சில் ஒரு பகுதியை சொல்கிறது. அதை தவிச்சுட்டு வந்தான். வந்த உடனே இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. அபிமன்யு மாண்டான்னு அர்ஜுனன் ஒவ்வொன்று கதை எழுதான். அவனுக்கு ஆதரவு சொல்ல வேண்டிய கிருஷ்ணன் அவர் கொஞ்ச நாள் வரைக்கும் பேசாமல் இருந்தார். அப்புறம் திடீர்னு அவர் ஆட ஆரம்பித்தார். அபிமன்யுனுடைய இழப்பினால மாமன் மருமகனை எழுந்து தவிக்கிறான்னு கொஞ்ச நாள் நினச்சா. ஆனால் பிள்ளை எழுந்து தவிச்ச அர்ஜுனனோட ஜாஸ்தி துக்கப்பட்டாங்க நினைக்கிறான். அப்படி அழறான். ஒரு வாரம் அர்ஜுனன் தரவாறு தர்மபுத்திராவது தேத்திரவாரே. அர்ஜுனன் கேட்டான், என்னோட நீ அழகிய கிருஷ்ணா, என்ன விஷயம்? நான் பிள்ளை உனக்கு மருமான் தான், அவ்வளோ ஆசையான்னு கேட்டான். இல்லைடாப்பா நான் அழுது அதுக்கு இல்லை, உனக்கு போய் கீதை சொல்லி கொடுத்துருவேன் அதை நினச்சி அழுதுன்னா. எனக்கு கீதை சொன்னதுக்கு இப்போயே அழுது. நான் கீதையை படித்து சொன்னேன்டா, யாரும் சாகிறது இல்லை, ஆத்மா நித்தியமாக இருக்கும், இந்த உடலோட ஆத்மாவோட கூட்டு தாண்டா பிறவி, அது போகிறது தாண்டா சாவுன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த ஆத்மா பத்திரமாக இருக்கும்னு சொன்னேன். அந்த உபதேசத்தை கேட்டு நீ அபிமன்யு போயிட்டா கூட, அபிமன்யு என்கிற பெயரோடு என் பிள்ளையாக இருந்த ஜீவாத்மா சௌக்கியமாக இருக்கட்டும், அது எப்போ நீதமாக இருக்கும், அதுக்கு நல்லது உண்டாகட்டும்னு பிரார்த்திக்கணும். அதை விட்டு நீ ஒவ்வொன்றும் கதையில் எழுத. உனக்கு போய் இந்த பெரிய அர்த்தத்தெல்லாம் நான் சொன்னேன், நீ பெரிய ஆள் கெட்டிக்காரனால அவனுக்கு புரிஞ்சு போயிட்டு வேறு நினச்சேன். இப்போ தான் தெரியுது ஒன்றுமே ஏறல மண்டையில். உனக்கு பாடம் சொன்னதுக்கு நினச்சேன், ஏண்டா சொன்னோன்னு நான் என் தலைவிதியை இருந்து கொண்டு அழுதேன் அர்ஜுனான் என்று பகவான் சொன்னான். இல்லை கிருஷ்ணான்னு அர்ஜுனன் தேத்தினான். அப்புறம் மறுபடியும் 14 யுத்தத்துக்கு தயாராகினான். இது பாரதத்தில் வரலாறு. ரொம்ப நுட்பமான விஷயத்தை கேட்பவன் மனசிலே படும்படி ரொம்ப அழகாக சொல்ல வல்ல கிருஷ்ணன், அவன் சொன்ன கீதையே இவனுக்கு சரியாக பிடிபடலைன்னா வேறு யார் நமக்கு தெளிவு சொல்ல முடியும்? அதில் உலகத்திலே பெஸ்ட்டு டீச்சர்னு சொல்லக்கூடியவன் கீதாச்சாரியன் கிருஷ்ணன். அவன் என்ன பண்ணினான், அர்ஜுனுக்கு டெஸ்ட் வச்சான்.
அர்ஜுனுடைய மகன் இறந்து அந்த செய்தி கேட்டு அர்ஜுனன் துடிக்கிறானா, அந்த துடிக்கிற சமயத்தில் ஆறுதல் சொல்லி நீ பண்ணக்கூடாது, ஒரு போரை தொடரணும், வெற்றி பெறணும்னு சொல்லணும். அதை செய்வதற்காகத்தான் பகவான் இந்த அபிமன்யு சம்பதத்தை உண்டாக்கிறான். அப்படி ஒரு கருத்தை நன்கு தெளிவாக்கி பிராக்டிக்கலாகவும் சொல்லக்கூடியதுனால அர்ஜுனனுக்கு உபதேசம், கீதை உபதேசம் பண்ண கிருஷ்ணனை பெரிய டீச்சர்னு சொல்றதில்லை, என்ன சொல்ற, பெரிய பாடத்தை புரிய வைத்த டீச்சர். அதே பெரிய பாடத்தை புரிய வைத்த டீச்சருங்கிறன்னா, ஒரு தமிழ் ஐயா பாடம் நடத்தினார், ஒரு பாட்டுக்கு அர்த்தம் சொன்னார். ஒரு மாணவன் முதல் வரிசையில் இருக்கிறவன் கெட்டிக்காரன்னு பேர் எழுதுனா, ஐயா இந்த பாசுரம் புரியல, இன்னொரு வழி சொல்லுங்கள். இன்னொரு வழி சொன்னார். என்ன சின்ன புரியலன்னுட்டான். இவன் நம்மளை ரேக் பண்ணுறான்னு தோல்விப்படுத்து. சரி நீ டீச்சர்ஸ் ரூமுக்கு வா சொல்கிறேன்ட்டார். டீச்சர்ஸ் ரூமுக்கு வந்தான். டீச்சர்ஸ் ரூம்லையும் அவர் பாடம் என்னன்னா பேசாமல் புரியலையேன்னு சொல்லி தவிச்சா பார்த்துருந்தார். ஐயோ இப்போ கூட உனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்கிறேன்னு சொன்னார். புரியல சார், நான் பலவாறு அடித்தார். எனக்கே புரிஞ்சு போச்சு, உனக்கு புரியலையாடான. இது தன்னாடி சொல்லி தான் அவருக்கே புரிஞ்சிருக்கு அந்த பாட்டு. அந்த மாதிரி இல்லாமல் உயர்ந்த தத்துவத்தை அர்ஜுனனுக்கு கீதாச்சரனாக இருந்து கீதா சாஸ்திரம் மூலம் சொல்லி வைத்த எம்பெருமான் போத்தா. அவனை தவிர யார், பார்த்த சாதி வெங்கடேஸ்வரத்தோடு ஒரு போத்தா இருக்க முடியுமா? அதனால் போத்தா என்ற பெயர் அவனுக்கு. இப்போ வரைக்கும் நாம் சொன்ன விஷயம் உங்கள் நெஞ்சிலே பதிய ஸ்லோகம். போத்தா பரமானர்த்தான் கீதான் தத்வா பிதுஷ்வசு புத்ரே ஸ்ரீமான் நாம்னா பகவான் போத்தா விஷகிரி நிவாச துஷ்டோயம். இப்படி விஷகிரியில் இருக்கக்கூடிய போத்தாவான பெருமானை அறியா காலத்திலே அறியாத விஷயங்களை அறிவித்து தரக்கூடிய அண்ணலை அறிவு பசியில் இருக்கக்கூடிய நான் போத்தா என்று திருநாமம் சொல்லி என்னுடைய அறியாமை நீக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று பிரார்த்திங்கள். போத்ரே நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி வணக்கம். இதற்கான தமிழ் பாடல். அரும்பொருள் அனைத்தையும் அருளும் வள்ளல் அருளிய கீதை அவனை போத்தா என்றே அழைக்காது, அழைப்பது யாரை சொல்லிடுவீரே. போத்ரே நமஹா. நன்றி வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.